Okay. Okay. Now you just listen here. இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க parameters இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல parameter கொடுத்திருக்கோம் நேம் கமா ஏஜ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ இந்த பிரிண்ட் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரே பிரிண்ட் பண்ணிருக்கேன். So actually இங்க இருக்க வேரியபிள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா we called it as global variable. So the global declaration allows us to access these two variables anywhere within the class. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். Anywhere within the class அப்படின்றக்கப்ப நான் மீண்டும் ஒரு மெத்தட் எடுக்கிறேன். display அப்படினா ஒரு மெத்தட் எடுக்கிறேன். நான் இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல வொர்க் அவுட் பண்ணதை நான் இங்க display அப்படின்ற மெத்தட்ல கொடுக்கிறேன். புரியுதுங்களா? Now you just think what will be the output of this program. இப்போ நான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபை தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை நீங்க கவனமா பாருங்க. என்னாச்சு? கால் பண்ணணும். obj1.display அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரே ஒரு டிஸ்ப்ளே மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் கிடைச்சிருது. இதே நான் obj2.display அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, obj2 எனக்கு கிடைக்குது. புரியுதா? ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the global variable which is called as instance variable, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? instance variable அப்படின்னும் சொல்லுவோம். இங்கே instance variable is differ. இங்கே parameter இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் டிஃபரா இருக்கு. கரெக்டா? இதுவும் அதுவும் டிஃபரா இருக்கு. சப்போஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல if it is same, நல்லா அண்டர்ஸ்டாண்ட். if it is same, what will be the output of this program? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பார்வை. என்ன இங்கே மாற்று. So here also we will change it. It tends to give the object value and obj1 it give perfect. Correct? So even though we have the instance variable as well as the parameter name variables are common, it will give the appropriate output. நான் இப்போ நான் இதை செப்பரேட் மெத்தடில் ஒர்க் பண்ணாமல் இந்த பிரிண்ட் ஒர்க் இருக்குல்ல, அதை நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரியே கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, அப்போ எனக்கு இது தேவைப்படாது. ரைட்டா? பிகாஸ் நான் அதை கால் பண்ணாலும் எம்டியாக தான் இருக்க போகுது. It's perfect. Okay, so in the இடத்துல which is used to distinguish this keyword, which is used to distinguish the instance variable and the parameter in the aspects.
இந்த ஆஸ்பெக்ட்ல which is used to distinguish the instance variable and the parameters. இங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார பாஸ் பண்ணியிருக்க வேரியபிளை டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுது. நார்மலாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னாவே ஆப்ஜெக்ட், அதோட ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறப்ப அதுவும் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OBJ1 வந்து பார்த்தீங்கன்னா சிவம் வித் ஏஜ் 43, OBJ2 வந்து சதீஷ் வித் ஏஜ் 45. ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹாவ் தேர் ஓன் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அதுதான் இங்கே நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த திஸ் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கான ஒரு முகாந்திரம் ஒன்று இருக்குது. அதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துட்டேன், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. இந்த OBJ1 பிரிண்ட் பண்ணுறேன். இந்த OBJ1 பிரிண்ட் பண்ணுறேன். இது ஒரு மெமரி ரிட்டர்ன் பண்ணோம், கரெக்டுங்களா? இது ஒரு மெமரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கா, C38 ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. இப்போ இங்கே போயிட்டு system டாட் அவுட் டாட் println திஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், என்னது திஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். சிவம் திஸ் பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன வருது, ஒரு நிமிஷம், சின்ன ஐடென்டிஃபிகேஷன் போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. Just listen here, நான் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறதே தான் அங்கே திஸ்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணுறான். இப்போ புரியுதா? திஸ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்ட் இன் த கிளாஸ். இங்கே தான் மெயின் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட். அங்கே என்னவா இருக்குது, திஸ்ஸாக தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் தான் அங்கே என்னன்னு சொல்கிறோம் நம்ம. திஸ் கரண்ட் விச் இஸ் திஸ் கீவேர்ட் இஸ் யூஸ் டு ரெஃபர் த கரண்ட் ஆப்ஜெக்ட், விச் இஸ் யூஸ் டு ரெஃபர் த கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம் திஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இந்த ஆப்ஜெக்டையும் பிரிண்ட் பண்ணி காட்டினேன், அங்கே போகிறப்ப திஸ் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணி காட்டினேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் வரலாம், சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அன் அனதர் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறப்ப திஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். புரியுதுங்களா? பார்க்குறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் அப்படின்றத வந்து சாம்பிள் OBJ2 கொடுக்குறேன் with some different value, with some different values, whatever it may be. Now I am going to print object1. object1 print பண்ணிருக்கேன், இங்கே object2 print பண்றேன். இப்போ this time I will go and print object2. object2 கால் ஆகிறப்ப பாருங்க மாறு, பாருங்க. லுக் கிளியர்லி பாருங்க, object2 கால் ஆகிறப்ப பாருங்க திஸ்ஸோட ரெஃபரன்ஸ் மாறிச்சா, which is used to point the object2. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே பாருங்க இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். எங்கள் object2 பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அட் த சேம் டைம் கால் ஆகிறப்ப இங்கே என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன், திஸ் கீவேர்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போத் ஆர் சேம் அப்படின்றது தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? which is used to refer the current object, which is used to refer the current object. Hope you understand clearly. Do you have any doubts? Further இந்த ஆர்கிடெக்சர் பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறேன், நான் இன்னும் பேசுவேன்.
ஓகேவா? பட் இதோட புரிதல் உங்களுக்கு இருக்கணும், கண்டிப்பாக புரியுது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மீண்டும் திஸ் பற்றி இன்னும் நிறைய பேசுவோம்.